மீனும் அப்பமும் கண்டிப்பா இருந்திருக்கும். அவளுக்கு என்ன புரியலன்னா, அவ வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆமென். நீ எதை சமைக்கிறதுக்கு கடந்து குதிக்கிறியோ அவர் நினைச்சா அவர் சும்மாவே கொடுத்துருவார். புரியல உங்களுக்கு? அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும், குதிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கேளுங்களேன், என்னையும் சேர்த்து. ஆமென். நீ குதிக்கும் போது எதுக்காக குதிக்கிறியோ, நீ குதிக்காம இருந்தா யாருக்கு தெரியும்? ஆண்டவர் நினைச்சா நீ குதிக்காமலே அவரால் அதை கொடுக்க முடியும். புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நீங்க படுற எல்லாம் எதுக்காக அவ்வளவு கவலைப்படுறீங்களோ அதை நீங்க அமைதியா இருந்தா, அது அவர் தேவைன்னு நினைச்சிட்டா, அவரே 30 பேருக்கும் வேண்டிய அப்பத்தையும் அந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேருக்கும் வேண்டிய அப்பத்தையும் மீனையும் கொடுப்பதற்கு வல்லவர் தான் உங்க வீட்டில் இருக்கிறார் என்பதை மறந்துதான் மார்த்தாள் குதித்து